ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சால மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போமா? ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 2 தக்காளி பழம், ஒரு 4-5 மிளகாய், அதாவது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே நம்ம தாளித்து செய்கிறத விட செஞ்சுட்டு தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும். போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த கரைச்சி புளியை அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையால் கலந்து விடலன்னா நல்லா அகப்பையை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க வேண்டியதான். நான் எப்போவுமே அறுசுவை குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்ப்பேன். நான் அறுசுவை குழம்பு மிளகாய் தூளில் செம்ம டேஸ்ட்டும் இருக்கும், காரமும் இருக்கும். அதனால் எப்போவுமே நான் அந்த தூள் தான் சேர்ப்பேன். அந்த தூளை சேர்த்தாச்சு. இப்போ கரண்டியை வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கணும். மீன் குழம்பு எப்போவுமே எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா மண் பாத்திரத்தில் செய்வாங்க, மண் சட்டியில் செய்வாங்க. அப்படி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சாகிற வரைக்கும் நான் அந்த மண் சட்டியில் தான் மீன் குழம்பு சாப்பிட்ருக்கேன். அப்புறம் தான் எல்லாம் போயிடுச்சு. அம்மா இறந்தோடனே நான் ஊருக்கு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஒரு பாதி மூடி தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம். எவ்வளோக்குள்ளே சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ளே மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா விழுதாக்கிக்கோங்க. விழுதாக்கி அதையும் அதில் கலந்துக்கோங்க. இவ்வளோத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அந்த நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் வச்சுக்கணும். இனிதான் குழம்பு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டே இப்படி குழம்பு கூட்டிக்கணும். எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதித்து நல்லா வரும், நல்ல மணமாக இருக்கும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த குழம்பு கொதித்து வரும்போது அப்படியே தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போட்டு அது மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவாங்க. அவ்வளோதான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க, தாளிக்க மாட்டாங்க. ஆனால் அதுவும் ரொம்ப மணமாக இருக்கும். யாரெல்லாம் அப்படி செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா இப்போ மீன் போட்டாச்சு. குழம்பு நல்லா கொதித்து வெந்து அந்த மசாலா வாசனை போனோன்னே நம்ம மீனை போட்டுக்க வேண்டியதான். மீன் போட்டாச்சுங்க. இப்போ மூடிட்டிங்கன்னா மீன் குழம்பு அப்படியே வெந்துட்டுருக்கு. சிம்மில் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தை எடுத்து கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் வெந்தயம், எப்போவுமே மீன் குழம்புக்கு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் இருந்தது அரைக்கிறதுக்கு போட்டுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா வெங்காயம், கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை மீன் குழம்புக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா நான் நல்லா சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் பசங்களும் எல்லோரும் சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச குழம்பு. எங்கள் அம்மா எனக்கு அது மண்சட்டியில் செய்யணும் ரொம்ப நாள் ஆசை. சீக்கிரமே நான் மண் பாத்திரம் எடுத்து அதுலேயும் கண்டிப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். செய்வேன். அப்போ செஞ்சோம்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். மண் பாத்திரத்தில் எந்த குழம்பு வச்சாலுமே அது டேஸ்ட்டாக இருக்கும். அது மீன் குழம்புக்கு தனி சுவைங்க. 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்லாம் அந்த மீன் குழம்பை. பார்த்திங்கன்னா அது பொரிஞ்சோடனே என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதில் அப்படியே தூக்கி என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம குழம்பு இருக்குல்ல, குழம்பு கொதித்து மீன்லாம் லைட்டாக வந்திருக்கும். அது ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணால் தூக்கி ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டோம்னா தாளிச்சாச்சு. மீன் குழம்பு, சால மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. தேங்காய் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தக்காளி பழம், மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள், உப்பு எல்லாம் போட்டுட்டு புளி ஊற்றி நீங்கள் போடுற குழம்பு தூளை போட்டு கலந்து தாளித்து ஊற்றி கொதிக்க விட்டு மீனும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை மண் பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த டிஷ் செய்யும்போது உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.